சோ நீங்க வீணடிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அதை பிரயோசனமா பயன்படுத்துறதுக்கு ஒருத்தன் இருக்கான பயம் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கு. விளங்கு ரைட். கவனிங்க, க்ளோசிங் டேட் முடிஞ்ச இன்னைக்கு 9/15 என்ன க்ளோசிங் டேட் நேற்று தான் இப்ப இல்லையா 9/15 9/15 நேற்றோட ரைட். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் படிப்போம் அதை வச்சு நம்மள வேலையை நம்ம ஒழுங்கா அப்படி ரைட். 19வது கேள்வி. ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் செஞ்சு விட்டாங்க. வந்து நியமங்களத்தை கொண்டு 90 பொருத்தி விட்டாங்க. கல்முனையை விநியோக விசை ஈயை துணிவதற்கு பயன்படுத்தக்கூடிய அழுத்தமான சுற்றொன்றை ஒரு காட்டியிருந்தது. சரி, ஈயக்கான நியமக்களத்தின் அது விநியோக விசையா இச்சுற்றின முறையான செயல்பாடு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது அன்று. அப்ப பிழையான கூற்று கேட்கிறாங்க. கவனிங்க, இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ண ஏபிசி கூற்றுக்கழியா போட்டுருப்பாங்க. அப்படி கேள்விய அப்படியே சேஞ்ச் பண்ணாம அந்த கேள்வி இந்த அமைப்பை சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. ஏபிசி கூற்றுக்கழியா மாத்தி விட்டுருவாங்க. ரெண்டாயிரத்தி 10ஆம் ஆண்டு மாடல் பேப்பர் செஞ்சு வாங்க சொன்னாங்க. எத்தனை செஞ்சுட்டீங்க? 20 சொன்னாங்க. ஆர்வம் செஞ்சிருக்கீங்க. எத்தனை செஞ்சீங்க? கையெழுத்துங்க. 2010ஆம் ஆண்டு பாஸ் லெவல் பேஸ் மாடல் பேப்பர் செஞ்சாங்க. கிளாஸ் முடியும். சரி, செஞ்சாங்க மார்க்ஸ் போடுங்க பார்ப்போம் என்ன மாதிரி நிலவரம். பரவாயில்ல, பிள்ளைங்க ஆர்வமா தான் இருக்கீங்க. என்ன நம்மளோட பிள்ளைங்க ஏன்னா எனக்கு ஒரு திமிரு பிள்ளைங்க நம்மளோட பிள்ளைங்க சொல்லி வச்சு கேட்குதல் படிக்குதல் அடுத்த வந்து கிளாஸ பத்தி சேவண்டுதல் அந்த திமிரு சந்தோஷமான திமிரு. சரியா? பரவாயில்ல, நான் நேற்று செஞ்சு சொன்னோடனே போய் செஞ்சிருக்கீங்க. ஆனா மத்த பாடத்தை படிச்சிருக்கு. சரியா? வருண் பிசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருக்கேன். மத்த பாடம் நீ படிச்சிரு. மார்க்ஸ் வேற வந்தாங்க. அது ஃபைனல் மாடல். நான் அதுக்கு வந்து 2 மார்க்ஸ் கிட்ட மினக்கட்டு ஃபைனல் மாடல் டைப்ல அடிச்சேன். கிட்டத்தட்ட அதுதான் நம்மளோட ஃபைனல் மார்க்ஸ் மாதிரி. இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில நீங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னு சொன்னா அதுதான் நம்மளோட மார்க்ஸ். சரி, என்னென்ன மார்க்ஸ் இருக்கு? பரவாயில்லை. 35, 44, 38, 37, வேற 36, 43, வேற 16, 17 எங்க மிச்சா கட்டமா இந்த மார்க்ஸ் நம்ம வாசிக்காம மார்க்ஸ் போட விட்டுக்கலாம். உடனே பரவாயில்ல போடுங்க. நான் தான் உங்க பேரும் சேர்த்து வாசிக்கிறேன். இல்லைதான் மார்க்ஸ் மட்டும் தான் நீ வாசிக்கணும். போடுங்க. என்ன மார்க்ஸ் பேர் அப்ப தெரியப்படுத்துறா ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸ். அப்ப நான் தெரியப்படுத்துறதுல உலகத்துக்கு கேமோட பேர் தெரியப்படும். வரலாம் ஆன்லைன்ல பண்ணிருக்காங்க. 28 பரவாயில்ல, இம்ப்ரூவ் பண்ணணுமே. சரியா? 28 எடுத்தார். 36, 37 அவ்வளவுதானா? மார்க்ஸ் போடாம இருக்கிற கள்ள கூட்டம் மார்க்ஸ் போடுங்க, பிரச்சனை இல்லை. 28 இருந்தா பிரச்சனை இல்லை, பரவாயில்ல போடு. ஆகத்தானே அதுதான் இப்ப இந்த நிலைமையில இன்றைய நாளையில எக்ஸாம் நடந்திருந்தா இதான் பண்ணலாம். அதுக்காக உங்களோட ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸ் இது இல்லை. இனிமே 45 நாட்கள், அங்கால ஒரு 15 நாட்கள், 60 நாட்கள் இருக்கு. சரியா? தாராளமா இருக்கு. கூட்டுவோம்னு உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கு. சரியா? திரும்பி நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். இங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் சக்சஸா போய் கொண்டு போறதுதான் ரீசன். எல்லாருக்கும் ஒரே தோட்டங்களை ஒர்க் பண்றோம். கனவும் ஏற்படுறோம். உங்களுக்கு உங்களோட கனவும் எனக்கு கேட்டாங்க. சோ எல்லாரும் ஒரே தோட்டங்களை ஒர்க் பண்றோம். நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேட்டு இயங்குறீங்க. அதான் நீங்க இயங்காம இருந்தா வந்து இங்க சக்சஸ் ஆகாது. சரியா? நீங்கள் சேர்ந்து இயங்குறதாலதான் அந்த சேஞ்ச் வருது. சரியா? சோ தனியா நான் மட்டும் ரீசன் ரைட்டா? கொஞ்சம் பேர் போடல, என்னதுக்காக போடாம இருக்காங்க. சரி, கொரோனாக்காக சொல்லு என்ன நிலவரம். சரியா? முறையெடுத்தா பிரச்சனை இல்லை.
இன்னும் நாட்கள் இருக்கு, போதுமான அளவுக்கு நாட்கள் இருக்கு, சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே மாதிரி மத்த பேப்பர்களை செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல முடியும். சரியா? மத்த பாடங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சுவா கவனிங்க. ஈவன் இஎஸ் ஆனது இந்த இடத்துல வந்து செயற்பாடு பற்றிய முறையான செயற்பாடு பற்றிய சரியானது. இஎஸ் ஆனது ஈ விட பெரியதாக இருக்க வேண்டும். நமக்கு என்ன குழப்பம்னு சொன்னால் சில பேர் பாடமாக்கிட்டு போவாங்க இந்த இடத்துல வந்து நியம களத்தின் இந்த மின்னியக்க விசை அதிகமாக இருத்தல் வேண்டும் என்று பாடமாக்கிடுவாங்க. நியம களம் பழமையா அங்க வாரது, இது இங்க வாரது. அப்ப அப்படி பாடமாக்கிட்டு போனாலும் இப்ப சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இஎஸ் ஆனது ஈயை விட பெரிதாக இருக்க வேண்டும். இது ஒரு கொமனான கூட்டு. கொமனான்னு சொல்றப்பன்னு சொன்னால் முதன்மை சுற்று நியம களம் பயன்படுத்தப்படுகின்ற போது விளங்கிதான். முதன்மை சுற்றுல நாம நியம களத்தை பயன்படுத்தினால்தான் முதலாவது கூற்று சரி. அவங்க ட்விஸ்டுக்காக அந்த நியம களத்தை துணை சுற்றுல போட்டுட்டாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் முதன்மை சுற்றில் இருக்கின்ற அந்த குறிப்பை உண்மையிலேயே முதன்மை சுற்றின் கம்பிகளுக்கு குறுக்கே விழுகின்ற அழுத்தமானது. சரியா? இந்த பாயிண்ட நோட் பண்ணி வைங்க, எழுதுங்க, வெளியே வச்சு கொள்ளுங்க. முதன்மை சுற்றின் அழுத்தமானி கம்பிக்கு குறுக்கே விழுகின்ற அழுத்தமானது. முதன்மை சுற்றின் அழுத்தமானி கம்பிக்கு குறுக்கே விழுகின்ற அழுத்தமானது. துணை சுற்றின் இணைப்பு முனைகளுக்கு இணைப்பு முனைகள் நான் சொல்றது இந்த கல்வனமாடி அடுத்தது இந்த முனை. சரியா? இணைப்பு முனைகளுக்கு இடைப்பட்ட அழுத்த வித்தியாசத்திலும் பார்க்க பெரிதாகவோ, இந்த முனைகளுக்கு இடைப்பட்ட அழுத்த வித்தியாசத்திலும் பார்க்க பெரிதாகவோ சமனாகவோ இருந்தால் மட்டுமே சமநிலை நீளம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த முனைகளுக்கு இடையிலான அழுத்தம் இந்த முனைகளுக்கு இடையிலான அழுத்தத்தை விட குறைவாகவோ அல்லது சமனாகவோ இருந்தால் மட்டுமே சமநிலை நீளம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? அப்ப எடுத்தோடனே ஆன்சர் வந்துட்டு மற்ற கூற்றுகளையும் பார்ப்போம். நியம களத்தின் அகத்தடை முக்கியமானது அன்று. இந்த இடத்துல அது வந்து பிள்ளைன்னு யோசிப்பாங்க சில பேர். ஏன் முதன்மை சுற்றுல நியம களத்தின் அகத்தடை முக்கியம் விழுகின்ற அழுத்த வித்தியாசத்தாவ தீர்மானிப்பார். ஒரே ஒரு சேஞ்ச் செஞ்சு போட்டு அதுக்கேற்ற மாதிரி வசனங்களை காய்ச்சி கொண்டு வராங்க. பாத்தீங்களா? இதை எடுத்து இங்க பொருத்தி போட்டு இதை வச்சு காய்ச்சி கொண்டு வராங்க. மற்றபடி நியமக்களம் வந்து முதன்மை சுற்றுல இருந்திருந்தா அவங்க காய்ச்ச அந்த 2வது சுற்று எல்லாம் வந்து சரி பிள்ளை என்ன. இந்த இடத்துல துணை சுற்றுல இயற்கை இருக்கிறதால துணை சுற்றுல இருக்கின்ற விவரிட்ட தடை இந்த நிலைமைக்கு விட முக்கியம் இல்லை. எங்க பார்த்தோம்? இந்த துணை சுற்றில் உள்ள இந்த தடை முக்கியம் இல்லை. இதுக்கு முதல் படிதான் பார்க்கலாம். இது துணை சுற்றில் உள்ள களம். துணை சுற்றில் உள்ள களத்தின் மின் இயக்க விசை அளத்தலுக்கான செயற்பாட்டின் போது அவருடைய தடை வந்து முக்கியமானது. சரியா? சரி. சமன்பாடு புள்ளிகள் களம் ஏனது அகத்தடையில் தங்கியிருக்கும். களம் ஏ முதன்மை சுற்றுல களத்தின் அகத்தடையில் தங்கியிருக்கும். காட்டப்பட்ட களங்கள் யாருக்கும் முடிவிடங்கள் சரியாக தொகுக்கப்பட்டன. மறை 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 வந்து ஜோயினார். சரியா? மறை நேர் 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 சொல்லி ஜோயினார். சரியா? சரி. களம் ஏ ஆனது சரக்கு கம்பிக்கு உறுதியோட்டம் ஒன்றை வழங்க வேண்டும். முதன்மை சுற்றிலுள்ள களமானது அந்த குறிப்பிட்ட கம்பிக்கு அழுத்தமானி கம்பிக்கு சரக்கு கம்பியை யூஸ் பண்ணாங்க. சரியா? சரக்கு கம்பிக்கு, அதாவது இதை வச்சுதான் சரக்குறது இல்லை, நம்ம தொட்டு தான் போடுறோம். அந்த சரக்கு கம்பின்னு இருக்கும். இதுக்கு வந்து தொகை சாவி அல்லது சரக்கு சாவி இருக்கும். ஆனா நம்ம சறுக்குறல்ல, சறுக்கினா அதுல குறுக்கோட்டு பரப்புல மாறிடும் தொடுறனா. சரியா? ஆனா சரக்கு சாவி சொல்லி காய்க்கிறோம். விளங்குது? சரக்கு சாவி சரக்கு கம்பி கதைப்பமா நான் வச்சு சறுக்குறது இல்லை, தொடுறனா. சரியா? தொடுவை சாவி தொடுவை கம்பி என்றது வந்து இன்னும் கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்கு. சரியா? உறுதியோட்டம் ஒன்றை வழங்கினால்தான் அது நிலைத்த சிக்மா ஒன்றை கொண்டிருக்கும், அழுத்த பணித்திறனை கொண்டிருக்கும். சரி சரி 1:10 ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? 10 நிமிஷத்துல ஸ்டார்ட்.
இதே ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 2 நாள் கேட்டு கொடுங்க. சரி செய்து கொண்டு வாங்க. சரியா புதுசா ஜாயின் பண்ணாங்க பழைய ஆட்கள் பெரும்பாலும் செஞ்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். புதுசா ஜாயின் பண்ணாலும் செஞ்சு கொண்டு கிளாஸ் எழுதுவாங்க. சரிதானே? சரி. 19, 20